Good morning to all. Today I am going to give speech about APJ Abdul Kalam. Please listen, youngsters, school students, college students, and others. APJ Abdul Kalam was born in Dhanushkodi. It is situated in Rameswaram. Mm, APJ Abdul Kalam father name is Zainlabuddin Marakhayar. Mother name is Aishyama. APJ Abdul Kalam was studied aerospace engineering at the Madras Institute of Technology. Before that, he completed his schooling at Scarborough's IS Secondary School in Ramanathapuram district. He was completed his studies Joseph College in Tiruchirappalli. He also graduated in physics. APJ Abdul Kalam was a renowned Indian aerospace scientist and statesman who served as the President of India from 2002 to 2007. He was known as the Missile Man of India for his work on ballistic missile and launch vehicle technology. Some of the notable achievements include to re-roles principal scientist, advisor to the Government of India, Project Director of India's first launch vehicle, SLV Chief Advisor to the Prime Minister, and Secretary of the Defense Research and Development Organization. Its short name is DRDO. DRDO full form is Defense Research and Development Organization. Awards and honors. Bharat Ratna, India's highest civilian honor, 1997. Padma Bhushan Award, 1981. Padma Vibhushan Award, 1990. He got and achieved it. Presidency served as the 11th President of India 2002 to 2007, known as the People's President for his approachability and humility. Legacy authored several books including 2020 and Transcendence, My Spiritual Experience with Pramukh. Swamiji advocated for developing India's youth and promoting scientific research. Passed away on July 27, 2015, while delivering a lecture on 11th Scaling. Kalam's life and achievements continue, inspire of millions of Indians and people worldwide. வாழ்ந்தா அப்துல் கலாம் மாதிரி வாழணுங்க. அவர் பார்த்தீங்கன்னா ரீசர்ச்சில் சயின்டிஸ்டாகவும் அவர் ஜெயிச்சிருக்காரு, பிரசிடெண்ட்டாகவும் நல்ல முறையில் வாழ்ந்த ஒரு நல்ல மனுஷனாக இருந்திருக்காரு. அதை விட நிறைய பேருக்கு படிப்பு அறிவு ஞானத்தை கொடுத்துருக்காரு. வெளியில் இப்போல்லாம் உதவி பண்ணாலே பெருமை தட்டிக்கிற இடத்துல அவர் எவ்வளோ பேருக்கு கல்வியை கொடுத்துருக்கார், இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கார். கீழ்மட்டமாக இருக்கிற பசங்களை கூட படிக்காதவங்களை கூட அவருடைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் ஊக்குவத்தை கொடுத்து முன்னுக்கு கொண்டு வந்திருக்கார். எப்படி சொல்கிறது, -0% இருந்த பசங்கள்லாம் இன்றைக்கி நல்லா படித்து சயின்டிஸ்டாகவும் டாக்டராகவும் கலெக்டராகவும் இன்ஜினியராகவும் நிறைய பேர் இன்றைக்கி முன்னுக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கொடுத்த அந்த முன் யோசனை, அந்த ஒரு அறிவு ஞானம் இருக்கு இல்லையா, பேச்சு திறமையினால் நம்மளை கொண்டு வர ஒரு தனக்கு இருக்கிற அறிவு மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கணுன்றது அது அவர்கிட்ட நிறையவே இருந்தது. அவர் இறக்குற வரைக்குமே பசங்களுக்கு அறிவை மட்டுமே புகத்திட்டு இருந்தார், ஊண்டுகோலாக இருந்தார். அவங்கள எப்படி முன்னுக்கு கொண்டு வரணும்னு நல்லதை மட்டுமே தட்டினார். ப்ளீஸ், உங்களுக்கு டைம் இருந்தால் 2020 இளைஞர்களே கனவு காணுங்கள், அந்த புக்கை வாங்கி படிங்க. தோண்டு இருக்கிறவங்க, வாழ்க்கையில் எதுவும் சாதிக்க முடியாமல் இருக்கிறவங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத இளைஞர்கள் நிறைய பேர் நல்லவங்க இருப்பீங்க இல்லையா, தவிச்சிட்ருப்பீங்க இல்லையா, கண்டிப்பாக அந்த புக்கை படிங்க. உங்களுக்கே அறியாமல் உங்களுக்குள்ளே ஒரு சக்தி வரும். நீங்கள் எதுக்குமே உபயோகம் இல்லைன்னு சொல்லவங்கலாம் உங்களால் முடிஞ்சதை பண்ணி கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் சாதனையாளர்களாக இருப்பீங்கன்னு நான் இன்றைக்கி சொல்கிறேன். அதே மாதிரி 2020 கனவு காலங்கள் புக்கோடு சேர்த்து அக்னி சிறகுகளே அவர் எழுதின அவருடைய சுயசரிதையை கண்டிப்பாக அந்த புக்கை வாங்கி படிங்க. வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்மளால் சாதிக்க முடியும். இன்றைக்கி நம்ம காண்ற தோல்விகள் நாளைக்கு வெற்றி படியாகும். இன்று இருக்கிற நிலைமை நினச்சி துவண்டு உக்காந்துடாமல் என்னால் முடியும்னு நினச்சி துணிஞ்சு எழுங்க. கண்டிப்பாக நீங்கள் சாதனையாளர்களும் வெற்றியாளர்களாக இருப்பீங்க.
கண்டிப்பாக எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், தோண்டு போகக்கூடாதுன்றதை மற்றவங்களுக்கு சொல்வீங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் ஏபிஜே அப்துல் கலாம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோங்க, படிங்க. நான் அடுத்த பதிவிலையோ ஏபிஜே அப்துல் கலாமை பற்றி போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.